பழங்கள் பிடிக்காத குரங்குன்னு ஏதாச்சும் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ராமு குரங்குக்கும் பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு பழங்கள் பிடிச்சதுக்கான காரணம் சுவை மட்டும் கிடையாது. வேற ஒண்ணும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. மலர்வனத்துல இருக்கிற ஒரு மரத்துல ராமு குரங்கு உட்கார்ந்துட்டு ஜாலியா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய யானை ஒண்ணு வந்து பக்கத்து மரத்துல இருந்து பழத்தை பறிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. அவ்வளோ பெரிய யானையாலேயே துதிக்கைய நீட்டி கூட பழத்தை பறிக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில ராமு காட்டுக்குள்ள அலைஞ்சுகிட்டு இருந்தப்போ ஒரு மரத்துல இருந்து கீழே விழுந்த பழங்கள் எல்லாம் அழுகி போய் கிடந்தது. அத பார்த்தோன்னே ராமுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நேத்து என்னடானா அவ்வளோ பெரிய யானையே பழத்தை பறிக்க முடியாம தவிச்சுது. இன்னைக்கு இவ்ளோ பழங்கள் சீந்துவார் இல்லாம கொட்டி கிடக்குதே. இதை ஏன் நம்ம வந்து பேசாம விற்பனை பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சது. தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா போதுமா என்ன? பழங்கள்லாம் எங்கெங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு காடு பூரா திரிஞ்சு மலையெல்லாம் ஏறி எங்கெங்க கிடைக்கும்னு அடையாளம் பார்த்துக்குச்சு. பழத்தை பறிச்சா மட்டும் போதுமா? அதை சேமிக்கவும் செய்யணும் இல்லையா? வர வழியிலேயே காட்டுக்குள்ள இருந்த குகைக்குள்ள போய் பார்த்துச்சு. அந்த குகையில நம்ம ராமுக்கே குளிர் எடுக்கிற அளவுக்கு தட்வெப்பம் இருந்துச்சு. சரி, அப்போ இங்க பழங்களை சேமிச்சு வச்சு விற்பனை பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்துச்சு. அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழங்களை சேர்த்து ஒரு நல்ல நல்ல தொழில ஆரம்பிச்சது. தொழில் ஆரம்பிச்ச ராமுவுக்கு நல்ல வரவேற்பு. நிறைய விலங்குகள் இதுகிட்ட இருந்து பழங்களை வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. இத்தனை பேர் வந்தாங்கன்னா பிரச்சனைகள் வராம இருக்குமா? கண்டிப்பா வர ஆரம்பிச்சது. என்னன்னா வந்த எல்லா வாடிக்கையாளர்களும் நல்லவங்க கிடையாது. அதுலயும் கொஞ்சம் பேர் பணம் தராம பிரச்சனை பண்ணாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட ராமு ஜாக்கிரதையா இருக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. பக்கத்துல இருந்த முள்ளம்பன்றிகளையும் ஆந்தைகளையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. அது என்னன்னா முள்ளம்பன்றிகளோட குழுக்கள் ரெண்டா பிரிஞ்சு பகலுக்கும் ராத்திரிக்கும் இந்த குகையை சுத்தி காவல் காக்கணும். என்னதான் ராத்திரி நேரத்துல ஒரு குழு காவலுக்கு இருந்தாலும் முள்ளம்பன்றிகளும் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ராத்திரி முழுக்க கொட்ட கொட்ட முழிச்சிருக்கிற ஆந்தைகளை கண்காணிக்கிறதுக்கு சொல்லுச்சாமா ராமு. அன்னையில இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாம ராமுவோட தொழில் நல்லா நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்னா கூட்டம் வளர வளர தொழில் வளரணும்ல. ஆனா ராமு ஒருத்தனாலேயே நிறைய பழங்களை சேமிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுச்சு? தன்னோட பறவை நண்பர்கள் கிட்ட போய் என்னால குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் ஏறி பழங்களை பறிச்சு போட முடியும். ஆனா நீங்க அப்படி கிடையாது. இந்த காட்டுல இருந்து எத்தனையோ தூரங்களுக்கு போய் வித்தியாசமான பழங்களை உங்களால சேமிக்க முடியும், பறிச்சுட்டு வர முடியும். அதனால நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா என்னோட லாபத்துல இருந்து கொஞ்சமான பங்கு தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுல இருந்து இன்னும் வித்தியாசமான பழங்களோட ராமுவோட வியாபாரம் ஓஹோன்னு வளர ஆரம்பிச்சது. ஓஹோன்னு வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு தனி பிரச்சனை புதுசா உருவாச்சு. இப்ப என்னப்பா பிரச்சனை நல்லா போற வியாபாரத்துல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பழங்கள் இருந்ததுனால என்னதான் குளிர்விக்க கூடிய வசதி அந்த குகையில இருந்தாலும் எல்லா பழங்களையும் அங்க சேமிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் அழுகி போக ஆரம்பிச்சது. இந்த பழங்களை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ராமுவோட நண்பர்கள்லாம் சேர்ந்து பேசி ராமுவுக்கு ஒரு யோசனை கொடுத்தாங்க. அது என்னன்னா இந்த மாதிரி மீந்து போற பழங்களை வச்சு கேக்க தயாரிக்கிறது. அந்த குகைக்கு பக்கத்திலேயே கற்களால் ஆன ஒரு ஓவன் கட்டி அதுல பழக்கேக்க சுட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த பழக்கேக்குகள் தான் பயங்கர பிரபலமாச்சு. சின்ன சின்ன விலங்குகள்ல இருந்து ஏன் புலி, காண்டாமிருகம்னு பெரிய விலங்குகள் வரைக்கும் எல்லாம் வந்திருந்து சாப்பிட்டுட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ புடிச்சு போச்சு இந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே. இதுக்கப்புறமா ஒரு 6-7 மாசத்துக்கு வியாபாரம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஆனா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேற இடங்களுக்கு சாப்பிடறதுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் தான் ராமுவுக்கு ஒரு யோசனை தட்டுப்பட்டுச்சு. அது என்னன்னா விலங்குகள் எல்லாத்துக்குமே இனிப்பு தான் அதிகமா பிடிச்சது. அது ஏன்னா பழங்களை விட கேக்கு தான் அதிக விற்பனையாச்சு. அப்படி இருக்கப்போ நம்ம காட்டுலயோ தேனீக்கள் எக்கச்சக்கமா இருக்குது. சாதாரண பழங்களோட கேக்கையே இனிப்பா இருக்குன்னு சாப்பிடுற விலங்குகள் இன்னும் இனிப்பா இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம காட்டோட தேனை போட்டா இன்னும் அல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு
ராணி தேனையோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா அதனோட கடையில பழங்கள், தனியா தேன் ஊத்துன பாட்டில்கள், அதுக்கப்புறமா பழங்களை வெட்டி அதுக்குள்ள தேனை ஊத்தி குடுக்கிற தனியான ஒரு ஃப்ரூட் பவுல்னு சொல்லிட்டு வியாபாரம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இப்ப காட்டுலயே நம்பர் 1 தொழில் பண்ற ஆள் யாருன்னு கேட்டா நம்மளோட ராமு குரங்கு தான். இப்படி ஒரு வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காட்டுல இருந்த விலங்குகளோட இந்த பழங்கள் சாப்பிடுற பழக்கம் ரொம்பவே ஒன்றி போயிடுச்சு. இங்க வந்து சாப்பிடுறது மூலியமா நிறைய விலங்குகள் தங்களுக்குள்ள பேசிக்க செஞ்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமையும் பெருக ஆரம்பிச்சது. அதுக்குள்ள ஒரு வருஷமும் ஓடி போச்சு. கடை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆனது கொட்டி நம்மளோட ராமு குரங்கு அந்த அன்னைக்கு மட்டும் எல்லா விலங்குகளுக்குமே அன்னைக்கு சாப்பிடுறதுக்கான உணவுக்கு பணம் வேண்டியதில்லைன்னு சொல்லிருச்சு. அதனால மொத்த காடும் அங்க திரண்டு வந்து ஆட்டம் கொண்டாட்டம்னு தூள் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி எல்லா விலங்குகளுக்கு மத்தியிலையும், அதாவது புலியிலிருந்து காண்டாமிருகம் வரைக்கும், நரியிலிருந்து முயல் வரைக்கும், இவங்க அத்தனை பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து ஒற்றுமைப்படுத்தின ராமு குரங்குக்கு தான் நம்ம நன்றிய சொல்லணும். சாதாரணமா பசிக்காக பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்மளைய இந்த பழங்கள் சாப்பிடுறதையே ஒரு கொண்டாட்டமா ஒரு நிகழ்ச்சியா மாத்துனது ராமு தான். ராமுவுக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. வாழ்க்கையும் இதே மாதிரிதாங்க. கண்ணு முன்னாடி 1008 வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அத சரியா பயன்படுத்தினா எப்படி ராமு ஒரு அழுகுன பழத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சோ அந்த மாதிரி நம்மனாலையும் வாழ்க்கையில வளர முடியும், வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.